நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இந்த இதில் வந்துட்டு ஆஷாவோட கருத்து என்ன? 7.5 லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு என்னோட இதில் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கேன். நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன்றத உங்ககிட்ட வந்து இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு சகோதரியாக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அரசியல் கட்சியிலையும் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாத ஒரு காமன் மேன் நான்லாம். அப்போ என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும், என்னுடைய கருத்து என்னவா இருக்கும்னு எல்லாரும் கேட்கும் போது கண்டிப்பாக இந்திய இராணுவத்தில் என்னோட தந்தை இருந்தனால ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சகோதரத்துவமாக எல்லா மக்களும் என் மக்களே நினைக்கிற ஒரு கொள்கை உள்ளவள் தான் நான். ஆனால் தமிழ் தேசிய கொள்கை என்னை ரொம்ப ஆட்கொண்டிருக்குன்னு நான் சொல்லணும். எதனால அப்படின்னு சொன்னால், என் மகன் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டாக வந்து மே 18, 2009 என் மனசை ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. அங்கே வந்துட்டு ஸ்ரீலங்காவில் போரில் சாக விரும்பல, சரண்டர் ஆகணும், இல்லை நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும், அஹிம்சை விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே முள்ளிவாய்க்கால்ன்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அரசாங்கம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிச்சு. அப்போ ஸ்ரீலங்காவில் அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே 2 லட்சம் மக்கள் கிட்ட ஆண் பெண் குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஓகே, நம்ம வந்து சாக வேணாம், நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி போனாங்க. அப்படி போகும்பொழுது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆடைகளை கலைந்து நீங்கள் அம்மனமாக வரணும்னு சொன்னாங்க. அதையும் அவங்க கலட்டிட்டு ஆண் பெண் குழந்தைங்களாம் கைகளை தூக்கிட்டு சரண்டராக போகும்போது பாஸ்பரஸ் அடைச்ச குண்டுகளை வந்து கொத்து கொத்தா போட்டு ஒரு இனப்படுகொலை ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மே 18 வரப்போது, அந்த மே அடுத்த மாதம். அந்த நாளில் அத்தனாயிரம் உயிர்கள் பிரிஞ்சு அவங்களுடைய ஓலம் அந்த 2009 வந்து அது என் மனசை ரொம்ப பெரிய தாக்கமாச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஒரு ஜீவன் நம்மளோட தமிழகத்தில் தன்னோட குரலை ஓங்க உரைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சீமான் அண்ணன் தான். எனக்கு அவங்களோட ஆத்மா, அதாவது என்னோட 24 கிலோமீட்டர் தாண்டி தனுஷ்கோடியிலிருந்து ஜஸ்ட் ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் நான் இருந்திருந்தா நிச்சயமாக ஒன்று அந்த கைகளை உயர்த்தி போய் சரண்டர் ஆகிற கூட்டத்தில் குண்டுகளில் மாட்டி செத்துருப்பேனோ, இல்லை அந்த போராட்டத்தில் துப்பாக்கி ஏந்தி போய் சண்டை போட்டு செத்துருப்பேனோ. ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், அது மட்டும் தெரியுது. ஸோ அந்த 24 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒருத்தின்ற அந்த சேஃப்டி நிச்சயமாக வந்து கடவுள் என்னோட அவங்களோட சகோதர சகோதரிகளோட ஆன்மா சாந்தி அடையணும்னா ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை. என்னோட மகன் பிறந்து ஒரு வருஷத்தில் நடந்த ஒரு விஷயம். எனக்கு இன்னும் அதை மறக்கலை, அதை விட்டு நான் வெளியே வரல. அந்த தாக்கமோ அந்த வலியோ எனக்கு வந்துட்டு இன்னமும் என் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. நிச்சயமாக அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா தமிழ் தேசியத்துக்கு நான் எதாவது செய்யணும்னு நினச்சா நான் கண்டிப்பாக வந்து மேதகு அவர்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் நான் திருப்பி என்ன பண்ண முடியும்னா, என்னால் இப்போ வந்துட்டு சீமான் அண்ணாக்கு என்னோட சப்போர்ட்டை கொடுக்க முடியும். நிச்சயமாக நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன், ஏன் இது பண்ணுறேன், தனிப்பட்ட எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. ஆனால் என்னோட வாக்கு வந்து நிச்சயமாக வந்து ஏன் ஒரு விவசாய சின்னத்துக்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அங்கே இறந்த உயிர்களுக்கு நான் ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்தணும்னு நினச்சா இதுதான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுவாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயமாக அங்கே பிரிந்த உயிர்களுக்கு என்னால் என் உயிருள்ள வரைக்கும் வேறு எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. என்னால் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் வந்துட்டு ஒரு விவசாய சின்னத்துக்கு நான் வாக்களிக்கிறது தான் இருக்க முடியும்னு நம்புகிறேன். இது வந்து என்னோட கருத்து. நிச்சயமாக உங்களோட விஷயங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். தயவு செஞ்சு ஒரு சகோதரியாக என்னோட உணர்வுகளுக்கும் என்னோட கருத்துக்களுக்கும் நீங்கள் எல்லாம் மரியாதை கொடுக்கணும். என்னோட சிந்தனை, அதாவது ஒருத்தவங்களோட காலில் நின்றாதான் அந்த வலி தெரியும்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்ட் இன் தியர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து தமிழ் தேசியத்தில் அங்கே உயிர் பிரிந்த அந்த ஓலங்கள், அந்த கதறல்கள், அந்த கண்ணீர்கள், அவங்களோட காலில் நின்று அதை உணர விரும்புகிறேன். அதை உணரும் போது என்னால் என்னோட அவங்களுக்கு துரோகம் செய்ய மனசு வரல, என்னால் துரோகம் செய்ய முடியும்னு நம்பிக்கை வரல. நான் வந்து என்னோட மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்து இந்த முடிவை நான் எடுக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய அந்த இந்த படத்தில், சிட்டிசன் படத்தில் எல்லாரோட மூச்சு காத்தும் கொடுத்து நான் வந்து அஜித் சார் டைலாக்லாம் பேசுவார்ல, அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.